வணக்கம் நண்பர்களே. அமைப்பு சாரா தொழிலாளர்கள் அவர்களுக்கு ஒரு மாத ஊதியம் எவ்வளோ மேக்சிமம் கிடைக்கும்? இதை பற்றி இதுவும் நடிகர் விஜயினுடைய ஒரு படத்துக்கான சம்பளமும் உள்ள வீதாச்சாரத்தை ஒப்பிடுறது தான் இந்த பதிவு. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் பெல் பதிவு பண்ணுங்கள். அப்போ தான் என்னுடைய சேனலுடைய பதிவு உங்களுக்கு வந்து சேரும். அமைப்பு சாராத தொழிலாளர்கள்னால் பூ கட்டுற ஒரு அம்மாலேருந்து அன்றாடம் உழைத்து உடல் உழைப்பினால் பிழைத்து கொண்டிருக்கும் நபர்கள் வரை அமைப்பு சாரா தொழிலாளர்கள். இது ஒவ்வொரு அமைப்பு சாரா தொழிலாளருக்கும் அது வித்தியாசப்படும். பூக்கட்டுறமா 10,000 சம்பாதிக்குது ஒரு மாதத்துக்கு. ஒரு அமைப்பு சாரா வேறு தனியார் இதில் வேலை பார்க்குறவங்க 25,000 சம்பளம் வாங்குவாங்க. கொஞ்சம் மிடில் லெவல் மேனேஜ்மெண்ட்டில் இருக்கவங்க 50,000 சம்பளம் வாங்கினா பெரிய விஷயம். அது ரொம்ப குறைவு தான். 25,000 வரைக்கும் மினிமம் சம்பளம் கிடைக்கும் அமைப்பு சாரா தொழிலாளர்கள், தனியார் தொழிலாளர்கள்லாம். ஆனால் ஒரு நடிகன் 250 கோடி சம்பளம் வாங்குகிறான் என்றால் ஏதாவது ஒப்பிட முடிகிறதா? அது யார்கிட்டேருந்து? அதுதான் ரொம்ப முக்கியம். இந்த தொழிலாளியினுடைய பாக்கெட்லேருந்தெல்லாம் உருகி 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 இப்போ டிக்கெட் பைசா அது இதுன்னு உருகி எல்லாத்தையும் உருவி அவங்க 250 கோடி சம்பாதிக்கிறான். ஆனால் இந்த தொழிலாளி இவ்வளவு ஒரு மாதத்துக்கே 25,000 தான். அப்போ எந்த மாயையில் யார் விழுந்திருக்கா, யார் தெளிவாக இருக்காங்க? இப்போ அடுத்த அரசியலுக்கும் வர்றான். இப்போ ஓகேண்ணா, நான் கேட்குறேன். கொடை கதை சொல்கிறது, அந்த கதை சொல்கிறது, இந்த கதை சொல்கிறது, எத்தனை நாளைக்கு இந்த சினிமா மோகம்? நான் விஜய்க்கு அவர் அரசியலுக்கே வரக்கூடாதுன்னு சொல்லலை. வந்த உடனே முதலமைச்சர் ஆகிருன்னா உடனே எல்லாருமே தான் ரசிகர்கள்லாம் ஓட்டு போட்டணும். அவன் பாக்கெட்லேருந்து நீ பைசா உருகியிருக்க. அந்த காசில் தான் 250 கோடி என்னமோ பெரிய தியாகம் பண்ணிட்டு வந்த மாதிரி, அவருடைய இதெல்லாம் பணத்தெல்லாம் விட்ட மாதிரி இவன் காசு தானே. இப்போ வேறு மாதிரி கொள்ளையடிக்க இப்போ 250 கோடி 10 ஆயிரக்கணக்கில் கோடி கொள்ளையடிக்கணும். அதுக்காக ஒரு கூட்டம். சரி, விஜய் விட்டுருங்க, நல்லவர். அதுக்காக ஒரு கூட்டமே இருக்குது. கூட இருக்கிறவர் யார்? ஆதவர்ஜுனா யார்? மக்களுடைய ரத்தத்தை உறிஞ்சி வாழ்கிற அட்டையை விட மோசமான அந்த லாட்ரி வியாபாரி. அந்த குடும்பம் தானே, அந்த பணம் தானே. இல்லை ஜிம்மில் அவர் வெயிட்டு தூக்கி அவர் ஆதவர்ஜுனா சம்பாதிச்சாரா? ஐயா ரசிகர்களே, பார்த்து புரிஞ்சுக்குங்க. உங்கள் பாக்கெட்டில் இருந்த பணத்தை பூரா எடுத்து 250 கோடி சம்பளம் வாங்கினவன் திரும்பவும் உங்களை நோக்கி வர்றான். எவ்வளோ நாள் மயக்கத்தில் இருப்பீங்க? தொடர்ந்து பேசுவோம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.